தர்ஷினி, இவ வரமாட்டேன்னு சொன்னாலும் விட்டுறாத, சீக்கிரமாக வெளியே கூட்டிகிட்டு போ. அவங்க கண்ணில் இவ படவே கூடாது, ஃபாஸ்ட் என்று எச்சரித்தவன் அதற்கு மேல் நிற்காமல் அந்த ரவுடி கூட்டத்தை நோக்கி ஓட ஆரம்பித்தான். அவர்களால் அங்கிருக்கும் மற்ற அப்பாவி மக்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ என்று அவனுக்கு பயமாக இருந்தது. தேவையில்லாத உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கு முன்பாக அவன் அந்த கூட்டத்தை ஸ்டாப் பண்ண வேண்டியிருந்தது. ஹரீஷ்! சந்தனா கவலையுடன் அவனை பார்த்து கத்த, திரும்பி பார்த்த ஹரீஷ் அவளை போகச் சொல்லி கையசைத்தான். சந்தனா, போலாம் வா. ஹரீஷ் அவங்கள பார்த்து போறாருன்னா அடுத்து என்ன செய்யணும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ அவர் சொன்ன பேச்சை கேட்காம நாமளும் இங்கே இருந்தா ஹரீஷோட சுமை இன்னும் அதிகம்தான் ஆகும். அப்புறம் உன்னையும் சேர்த்து ஹரீஷ் பாதுகாக்க வேண்டியிருக்கும். தர்ஷினி அவளை பிடித்து இழுத்தபடி கெஞ்சினாள். ஆனால் சந்தனாவோ அந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட நகர தயாராக இல்லை. சந்தனா ப்ளீஸ், நாம் இப்போ வெளியே போனால் அட்லீஸ்ட் போலீஸ்க்காவது இன்ஃபார்ம் பண்ணி ஹரீஷுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் என்று தர்ஷினி எப்படியாவது சந்தனாவை அங்கிருந்து இழுத்து கொண்டு செல்ல முயற்சித்தாள். அதே நேரத்தில், நான் நினைக்கிறது சரினா நீங்கள் அந்த நரேந்திரனோட அப்பாவாக இருக்கணும், கரெக்டா? அந்த கூட்டத்தின் குறுக்கே போய் நின்ற ஹரீஷ் கம்பீரமாக கேட்டான். கூட்டத்தை வழிநடத்திய அந்த நடுத்தர வயதுக்காரரான நரேந்திரனுடைய அப்பா தனக்கு முன்னால் கெத்தாக வந்து நின்ற அந்த எதிரியை பார்வையால் அளவிட்டார். அப்படின்னா நீதான் அந்த ஹரீஷா? கோபமாக கர்ஜித்த அவரை அலட்சியமாக பார்த்த ஹரீஷ், உங்களோட மகன் அடித்ததுக்காக என்ன பழிவாங்க இங்கே வரைக்கும் தேடி வந்திருக்கீங்களா? அப்படி அவன் என்ன பெரிய தியாகியா என்று கேட்டான். அங்கிருந்த மக்கள் கூட்டம் முழுவதுமாக வெளியேறும் வரை அவன் முடிந்தவரை பேச்சை வளர்க்க முயற்சி செய்தான். நீ என் மகனோட வாழ்க்கையவே அழிச்சிட்ட, அதுக்கு பதிலாக நான் ஏதாவது செய்ய வேண்டாமா? நான் படுற வேதனையை உன்னோட குடும்பமும் அனுபவிக்கணும், அப்போ தான் என் மனசு கொஞ்சமாவது ஆறும் என்று கோபமாக உருமியவர் தனக்கு பின்னால் இருந்த கூட்டத்தை திரும்பி பார்த்து, எல்லாரும் சேர்ந்து இவனை அடித்து கொல்லுங்க என்று உத்தரவிட்டார். அன்றைக்கு ஹரீஷ் அடித்து ரோட்டில் தூக்கி போட்ட நரேந்திரன் இன்று வரை ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறான். கோமாவில் இருக்கும் அவன் எப்போது சுயநினைவுக்கு வருவான் என்பதை யாராலும் சொல்ல முடியாது என டாக்டர்ஸ் கைவிரித்துவிட நரேந்திரனின் அப்பாவால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால்தான் தன் மகனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய ஹரீஷை பழிவாங்க ஆட்களை அழைத்து கொண்டு வந்தார். அவர் அதை சொல்லி முடித்த அடுத்த நொடி அந்த கூட்டம் ஹரீஷை நோக்கி பாய்ந்தது. ஹரீஷ் அந்த கூட்டத்தின் வேகத்தை பார்த்து ஒரு நிமிடம் ஜர்க்கானாலும் அவர்களுடன் சண்டை போடுவதற்கு தயாராக தன்னுடைய சக்தியை ஒருமுகப்படுத்தினான். அவன் ஏற்கனவே அவர்களை விட ஆற்றல் மிகுந்தவனாக இருந்தான். கூட்டத்தின் நடுநாயகமாக இருந்த நரேந்திரனுடைய அப்பா தன் கையில் இருந்த கத்தியை அவனை நோக்கி வீச ஹரீஷ் அவருடைய மணிக்கட்டை பிடித்து முறுக்கினான். இதனால் அவருடைய கத்தி நழுவ மற்றொரு கையால் ஹரீஷை தாக்க முயற்சித்தார். உடனே ஹரீஷ் காலை மடக்கி அவருடைய முட்டியில் பலமான ஒரு அடி கொடுத்தான். அவர் கால் மடங்கி கீழே விழ ஹரீஷ் திரும்பி பார்ப்பதற்குள் அவனுக்கு பின்னால் இருந்து 4 பேர் கத்தியால் ஹரீஷின் முதுகை கண்மூடித்தனமாக தாக்க ஆரம்பித்தார்கள். ஹரீஷ் சுழன்று சுழன்று அவர்களின் தாக்குதலை சமாளித்தாலும் புதிதாக 2 பேர் வந்து கொண்டே இருந்தார்கள். இது அவ்வளவு ஈஸியாக முடியக்கூடிய சண்டை இல்லை என்பது ஹரீஷுக்கு புரிந்தது. ஆனாலும் ஒரு கட்டத்தில் புதிதாக ஆட்கள் வந்து கொண்டே இருக்க அவனுக்கும் சோர்வு ஏற்பட ஆரம்பித்தது. ஏற்கனவே ஹரீஷிடம் அடி வாங்கி கீழே கிடந்த நரேந்திரனுடைய அப்பா அதை கவனித்தார். அவன் வீக் ஆயிட்டான், இப்போ நீங்கள் எல்லாரும் அவனை கொல்லுங்க என்று அவர் கத்த கொஞ்ச நேரத்தில் ஹரீஷ் தன்னுடைய முதுகில் ஒரு வலியை உணர்ந்தான். அதற்காகவே காத்திருந்த ஒருவன் ஹரீஷின் முதுகில் கத்தியால் காயம் ஏற்படுத்தி இருந்தான். அதை பார்த்த சந்தனா தர்ஷினியின் கையை உதறிவிட்டு ஹரி என்று கத்திக்கொண்டே அவனை நோக்கி ஓடி வந்தாள். சந்தனாவின் அலறலை கேட்ட ஹரீஷ் கவனம் சிதறி அவள் பக்கமாக திரும்ப அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள நினைத்த நரேந்திரனின் அப்பா கீழே கிடந்த கத்தியை எடுத்து அவனை நோக்கி எறிந்தார். கடைசி நொடியில் அதை பார்த்த சந்தனா கத்திக்கு குறுக்கே வந்து ஹரீஷை அணைக்க அந்த கத்தி சரியாக அவள் முதுகில் குத்தி ஆழமாக உள்ளே சென்றது. சந்தனா! பயத்தில் கத்திய ஹரீஷின் கண்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு உச்சக்கட்ட வலி தெரிந்தது. அவளுக்கு பயங்கரமாக எரிய ஆரம்பித்தது. ஆனால் சந்தனா அதற்காக வருத்தப்படவில்லை. ஹரீஷை அந்த ஆபத்தில் இருந்து காப்பாற்ற முடிந்ததை நினைத்து அவளுக்கு சந்தோஷமாகத்தான் இருந்தது. இத்தனை நாட்களில் ஹரீஷ் அவளுக்காக எவ்வளவோ செய்திருக்கிறான். அதற்கு பதிலாக அவனுக்கு தன்னால் முடிந்த ஒன்றை செய்ததை நினைத்து நிம்மதியாக உணர்ந்தாள். அவளை மடியில் தாங்கியபடி அப்படியே சரிந்து உட்கார்ந்த ஹரீஷ், ஐயோ ஏன் இப்படி பண்ண? நான் தான் உன்னை அப்பவே வெளியே போன்னு சொன்னேன்ல. சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன் என்று தடுமாற்றத்துடன் அவளை சமாதானப்படுத்தியவன், ரொம்ப வலிக்குதா பேபி? உடைந்த குரலில் கேட்டுவிட்டு அவளுடன் சேர்ந்து தானும் அழுதான். வேகமாக தன்னுடைய ஷர்ட்டை கழட்டி அவளுடைய முதுகில் வழிந்த இரத்தத்தை அழுத்தி பிடித்தான். சந்தனா கத்தி குத்து வாங்கியதை பார்த்து பிரம்மை பிடித்தது போல அசையாமல் நின்ற தர்ஷினி ஹரீஷ் கதறி அழுவதை பார்த்து சுயநினைவுக்கு வந்தாள்.
வேகமாக தன்னுடைய ஃபோனை எடுத்து ஆம்புலன்ஸுக்கு கால் செய்தாள். ஐயோ சந்தனா என்று பதறியபடி அவளை நோக்கி ஓடி வந்தாள். இதற்கு முன்பாக ஹரிஷை எத்தனையோ முறை யாரோ அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். அதை தர்ஷினியும் பார்த்திருக்கிறாள். அப்போதெல்லாம் ஒரு துளி கண்ணீர் சிந்தாமல் கல் போல் நின்றவன் இன்றைக்கு இப்படி கதறி அழுவதை பார்த்த தர்ஷினிக்கு அவன் எந்த அளவுக்கு சந்தனாவை நேசிக்கிறான் என்பது புரிந்தது. கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக தன் முன்னால் அவ்வளவு கியூட்டாக சிரித்து கொண்டிருந்தவன் இப்போது கண்ணீர் விடுவதை அவளால் பார்க்க முடியவில்லை. அதைவிட தன்னுடைய உயிர் தோழி இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை பார்த்து அவளுக்கு தலை சுற்றி மயக்கமே வந்தது. ஆனால் இந்த நேரத்தில் தன்னுடைய ஆதரவு அவர்களுக்கு தேவை என்பதை உணர்ந்தவள் ஒரு வழியாக தன்னை சமாளித்து கொண்டு அவர்களிடம் ஓடி வந்தாள். பாஸ், நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்துடுவாங்க, நம்ம கண்டிப்பாக சந்தனா அவங்க காப்பாற்றிடலாம். சொல்லும்போதே அவளுக்கு குரல் உடைந்து அழுகை வர ஆரம்பித்தது. தர்ஷினி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தர்ஷினி. உனக்கே தெரியும்ல, இவளுக்காக தான் நான் இத்தனையும் செய்கிறேன். கடைசியில் இவளே என்னை விட்டு போயிட்டா நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ப்ளீஸ் உன் ஃப்ரெண்டை எந்திரிக்க சொல்ல ப்ளீஸ். அவளை பார்த்ததும் ஹரிஷ் இன்னும் அதிகமாக உணர்ச்சி வசப்பட அவனை எப்படி சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் தவித்தாள் தர்ஷினி. ஹரி, நீ அழாத, அழும்போது உன்னை பார்க்க நல்லாவே இல்லை. அரை மயக்கத்தில் இருந்த சந்தனா அவன் கன்னத்தில் கை வைத்தபடி மெல்லிய குரலில் கூற, பொடி, நீ என்கிட்ட பேசாத, நீ மட்டும் என்னை விட்டுட்டு போனேன்னா அப்புறம் நானும் உன் பின்னாடியே வந்துடுவேன் என்று ஹரிஷ் சின்ன பிள்ளை போல அவளிடம் கோபப்பட அதை கேட்டு சந்தனா கஷ்டப்பட்டு சிரித்தாள். அடுத்த நொடி அவளுக்கு வலியில் முகம் சுருங்கியது. நீங்கள் 2 பேரும் முதல்ல அமைதியாக இருக்கீங்களா? ஹரிஷ், ஆம்புலன்ஸ் இப்போ வந்துடும், நம்ம அதுக்குள்ளே சந்தனாவை வெளியே தூக்கிட்டு போயிடலாம் தர்ஷினி சொல்ல ஹரிஷும் தலையாட்டினான். நீங்கள் வெளியே போகலான்னு யார் சொன்னது? என் மகனை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன நீயும் பொண்டாட்டியும் இனி இந்த உலகத்தில் வாழவே கூடாது. உங்கள் 2 பேரையும் நான் ஃப்ரீயாக நரகத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். அங்கே போய் இதே மாதிரி காதல் ஜோடியாக ஒன்றா சந்தோஷமாக இருங்க என்று கிண்டல் செய்த அவர் தரையில் இருந்து எழுந்திருக்க முயற்சித்தார். ஆனால் ஹரிஷ் அவர் முட்டியை உடைத்திருந்ததால் எழுந்திருக்க முடியாமல் மீண்டும் அப்படியே அமர்ந்தார். திரும்பி நின்று கொண்டிருந்த தன் ஆட்களை பார்த்த அவர், இவனை கொல்றவங்களுக்கு நான் பேசின அமௌண்ட்டை விட 5 லட்ச ரூபா அதிகமாக தரேன், யார் அதை செய்ய போகிறீங்க என்று கேட்டார். அதை கேட்டதும் ஹரிஷ், தர்ஷினி, நீ கொஞ்சம் ரத்தம் வெளியே வராமல் அழுத்தி புடி என்று கூறி தன் மடியில் கிடந்த சந்தனாவை தர்ஷினியிடம் ஒப்படைத்தவன் 2 கைகளிலும் கீழே கிடந்த 2 பெரிய கத்திகளை எடுத்துக்கொண்டு ஒரு மான்ஸ்டர் போல எழுந்து நின்றான். அவனுடைய கண்கள் சிவந்து வேட்டைக்கு செல்லும் ஒரு சிறுத்தையின் கொடூரத்துடன் தெரிந்தது. அவனுடைய அந்த தோற்றத்தை பார்த்து நரேந்திரனுடைய அப்பாவுக்கு பயமாக இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் தன்னுடைய ஆட்களை பார்த்து கண்ணசைத்தார். அடுத்த நொடியே கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேல் ஹரிஷை நோக்கி ஒரே நேரத்தில் பாய்ந்தனர். சடனாக அந்த ஆட்கள் எல்லோரும் தாங்கள் ஸ்லோ மோஷனில் நகர்வது போலவும் தங்களுடைய உடல் அவர்களின் கண்ட்ரோலை இழப்பது போலவும் உணர்ந்தனர். ஹரிஷ் ஒரு மின்னல் போல அவர்களுக்குள் புகுந்து வெளியே வந்தான். ஒரு காலை மடக்கி உட்கார்ந்த வாக்கில் சர்ரென்று அந்த கூட்டத்திலிருந்து வெளியே வந்த ஹரிஷை நரேந்திரனுடைய அப்பா நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார். அவனுடைய 2 கைகளிலும் இருந்த கத்திகளில் இருந்து இரத்தம் வழிந்து கொண்டிருக்க அவனுக்கு பின்னால் இருந்த கூட்டம் அப்படியே 2ஆக பிளந்து தரையில் விழுந்தது. அவர்களின் உடலில் இருந்து இரத்தம் குபுகுபுவென்று வெளியேறத் தொடங்கியது. சத்தம் போடுவதற்கு கூட நேரம் இல்லாமல் அவர்கள் எல்லோருமே கீழே விழுந்திருந்தார்கள். அந்த ஷாப்பிங் மாலின் பளிச்சென்ற ஒயிட் கலர் டைல்ஸ் தரை மொத்தமும் இப்போது இரத்த சிதறல்களாய் காட்சியளித்தது. கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் பறக்க விடப்பட்ட சிவப்பு பலூன்களும் சிவப்பு ரோஜா இதழ்களும் தரையில் சிதறி கிடக்க அதன் நடுவில் சந்தனாவும் மற்ற அடியாட்களும் இரத்த வெள்ளத்தில் மயங்கிக் கொண்டிருந்தனர். அவர்களுக்கு மத்தியில் ஒரு வேங்கை புலி போல மண்டியிட்டிருந்த ஹரிஷை நோக்கி நகர முயற்சித்த நரேந்திரனின் அப்பா அது முடியாமல் போக அப்படியே தரையில் சரிந்தார். இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி இவ்வளோ சீக்கிரமாக இத்தனை ஆளுங்களையும் இவனால் அடிக்க முடிஞ்சது? இவன் ஏதாவது மந்திரவாதியா என்ன என்று முணுமுணுத்தவருக்கு நெஞ்சு வலிப்பது போல இருந்தது. அப்படியே திரும்பி ஹரிஷை பார்த்தவர், இந்த டைம் என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம், ஆனால் நான் திரும்பவும் வருவேன், என்னை சந்திக்கிற தைரியம் இருந்தால் நீ சென்னையிலே இரு, அப்படி நீ இங்கிருந்து தப்பிச்சு ஓட நினைச்சாலும் அங்கேயும் நான் தேடி வருவேன் என்றவர் அப்படியே கண்களை மூடி மயக்கத்திற்கு போனார். ஒரு மந்திரவாதியின் உயிர் 7 கடல் 7 மலைகளுக்கு அப்பால் ஒரு கிளீடம் இருப்பது போல ஹரிஷின் உயிர் சந்தனாவிடம் இருப்பது அவருக்கு தெரியாது. அவளுடைய உடலில் ஏற்பட்ட காயம்தான் ஹரிஷுக்கு இப்படி ஒரு வெறியை ஏற்படுத்தியது என்பதையும் அவர் அறியவில்லை. அவர் பேசியதையெல்லாம் கண்டுகொள்ளாத ஹரிஷ் வெளியில் ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்கவும்
வேகமாக கையில் இருந்த கத்திகளை கீழே போட்டுவிட்டு சந்தனாவிடம் ஓடினான். பேபி பேபி ஆம்புலன்ஸ் வந்துருச்சுடா, ஒரு நிமிஷம் கண்ணு முழிச்சு பாரு என்று பதட்டத்துடன் சந்தனாவின் கன்னத்தை தட்டியவன் குனிந்து அவளை தூக்கினான். அவளுடைய சுவாசம் குறைந்து கொண்டே வருவதையும் இதயம் வேகமாக துடிப்பதையும் அவனால் உணர முடிந்தது. உனக்கு ஒன்றும் ஆகாது பேபி, ஆக உன்னை விட மாட்டேன் உறுதியாக கூறியவன் அவளை தூக்கி கொண்டு வெளியே ஓடினான். ஹரி, நீ ஒன்றும் பொய் சொல்ல வேண்டாம், என் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குன்னு எனக்கே தெரியும். சந்தனா பலவீனமான குரலில் சொல்ல பக்கத்தில் ஓடி வந்த தர்ஷினி அவளுடைய வாயை மூடினாள். கொல்ல போற உன்னை, பயத்திலும் கோபத்திலும் தர்ஷினி கத்த. ஏற்கனவே செத்துரு தாண்டி இருக்கேன், இதில் வேற நீ தனியாக கொல்லணுமா என்று பதிலுக்கு சந்தனா முணங்கியதை கேட்டு ஹரிஷும் தர்ஷினியும் அவளை முறைத்தனர். ஹரி, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லவே முடியாது, ஆனால் அது உன்கிட்ட சரியாக என்னால் காமிக்க முடியல, சாரி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்த சந்தோஷத்தில் இதை கூட நான் சொல்ல மறந்துட்டேன், அது இப்போ சொல்கிறேன். ஐ லவ் யூ ஸோ மச்டா. திணறலுடன் சொன்ன சந்தனாவின் கண்கள் மங்கலாகி கொண்டே வந்தது. பேபி, நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், தயவு செஞ்சு என்னை தனியாக விட்டுட்டு மட்டும் போயிடாத ஹரிஷ் கெஞ்சினான். அவளை கைகளில் தூக்கி கொண்டு ஓடும்போது அவனுடைய உடல் நடுங்கியது. சந்தனாவிற்கு அதற்கு மேல் பேச தெம்பில்லை. அவள் மெதுவாக கண்களை மூடினாள். ஹரிஷ், அவள் கண்ணை மூடுறா பாருங்க, எனக்கு பயமாக இருக்கு என்று தர்ஷினி கத்துவதும், சந்தனா பேபி ப்ளீஸ் கண்ணு முழிச்சு பாரு, ஐ லவ் யூ டூடி, இந்த உலகத்திலே என் அப்பா அம்மாவுக்கு ஈக்குவலாக நான் உன்னை தாண்டி அதிகமாக நேசிக்கிறேன், உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஹரிஷ் கதறுவதும் மிக மெலிதாக சந்தனாவின் காதில் விழுந்தது. அவனுடைய கடைசி வார்த்தைகளை கேட்டு அந்த நேரத்திலும் அவளுடைய முகம் மலர்ந்தது. சந்தனாவின் உயிரை காப்பாற்றுவதற்காக ஹரிஷ் போராடி கொண்டிருந்த அதே நேரத்தில் ராஜேஸ்வரன் குடும்பம் மொத்தமும் நியூயார்க்கில் இருந்த ராஜேஸ்வரன் பேலஸில் கூடியிருந்தது. அவர்களுடன் இப்போது யூனியன் அமைப்பைச் சேர்ந்த ரேணுவும் அவளுடைய குழுவும் கெஸ்டாக தங்கியிருந்தார்கள். ராஜேஸ்வரன் மரியாதை நிமித்தமாக ரேணுவை ஒரு விருந்துக்கு அழைக்க அதற்காக 2 தரப்பில் இருந்த மொத்த நபர்களும் அந்த டைனிங் ஹாலில் கூடியிருந்தார்கள். அப்போது ரேணு, நான் ரொம்ப நாள் கழித்து இப்படி ஒரு விருந்தில் கலந்துக்கிறேன், உண்மையை சொல்லணும்னா உங்களோட இவ்வளோ பெரிய குடும்பம் இப்போவும் ஒன்றா ஒத்துமையாக இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்று சொல்ல ராஜேஸ்வரனும் மகிழ்ச்சியாய் சிரித்தார். நீங்கள் என்னோட கெஸ்ட்டாக வந்ததை நினச்சி நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறோம் என்ற ராஜேஸ்வரன் தன்னுடைய பணியாட்களை பார்த்து தலையசைக்க அங்கு உற்சாகமாக விருந்து தொடங்கியது. ராஜேஸ்வரனின் குடும்பத்தைச் சேர்ந்த எல்லோருமே ரேணுவையும் அவளுடைய ஆட்களையும் ரொம்ப மரியாதையுடன் நடத்தினர். பிஸ்னஸ் உலகில் ரேணு மற்றும் அவளுடைய அமைப்பின் முக்கியத்துவம் என்ன என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.